உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன சகோதர சகோதரிகளே, நாம் அன்றாடம் ஒரு வருமானத்திற்கு வகை செய்யக்கூடிய வழியிலே ஈடுபடக்கூடிய மிக அற்புதமான ஒரு துறை பங்கு சந்தை துறை. இந்த பங்கு சந்தையிலே இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு இன்ட்ராடே. இன்ட்ராடேக்கு உண்டான பிளானட் எது? நேற்று ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது பார்த்தோம், அது லக்னம், நம்முடைய லக்னம் தான். ஸ்கேல்பிங்கில் பார்க்காதவங்க அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். புதிதாக வந்தவர்கள் உங்களுடைய ராசிப்படியும் லக்னப்படியும் கிரக ரீதியாகவும் எனது கால் நூற்றாண்டினுடைய அனுபவத்திலே என்னுடைய பட்டறில் பட்ட விஷய ஞானங்களை அந்த 2001ஆம் ஆண்டில் நான் அந்த ஷேர் மார்க்கெட்டை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். 2001 அப்போ இன்ட்ராடே தான் போய் உட்காருவாங்க. அங்கே ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, மத்தியானம் 3:30 மணி வரைக்கும், காலையிலேருந்து. ஆக இன்ட்ராடேவில் வருமானம் ஈட்டக்கூடியவர் யார்? அதுக்கு என்ன கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் என்றால், அன்னன்னைக்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடியது சந்திரன். சந்திரன் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக, நல்ல டிகிரியில் வளர்பிறை சந்திரனாக, அதே மாதிரி லக்ன ரீதியாக 6, 8, 12 மறையாமலும், அதே மாதிரி உங்களுக்கு 1, 5, 9ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்குமேயானால் இன்ட்ராடே அற்புதமாக செய்யலாம். காலையில் உட்காந்து ஒரு 9:30 மணிக்கு ஒரு ப்ராடக்டை, ஒரு பங்கை வாங்கி வைத்து கொண்டு மத்தியானம் 2:30 மணிக்கெல்லாம் ஒரு 5000 ரூபாய் பார்க்குறோம் அப்படின்னா அதோட எந்திரிச்சு வெளியில் வந்துடணும். பேராசை பெருநஷ்டம். இன்ட்ராடே அப்படிங்கிறது முதல்ல உங்களுடைய லக்னம் கிடக்கூடாது. ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப முக்கியம் லக்னம். இன்ட்ராடேக்கு ரொம்ப முக்கியம் அதை விட சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறது அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். எந்த மாதிரி சந்திரன்லாம் இருக்கலாம் அப்படின்னா, பொதுவாக இன்ட்ராடேக்கு சந்திரன் ஸ்திரத்தன்மையான ரிஷபராசி. இந்த கடகராசி சந்திரன் என்ன செய்யும்? விருச்சிக ராசி சந்திரன் என்ன செய்யும்? இந்த கடகராசி அப்படிங்கிறது அவசரப்பட்டு சில முடிவு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், 60 லட்ச ரூபாயை இழந்தவர், கடகராசி, கடக லக்கணம். இவங்களாம் அந்த லக்கணத்திலே சந்திரன் இருக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துல லக்கணத்தை போடுங்க, கடக லக்கணம், கடகராசி. அவருடைய அந்த வீடியோவை பார்த்துட்டு கடகராசிக்கு அது கீழே கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சகோதரி, என்னுடைய கணவர் கிட்டத்தட்ட 65 லட்சத்தை இழந்தார். ஏன்? சந்திரன் ஆட்சி பெற்று, அதே ஸ்திர இவங்களும் இந்த சந்திரன் உச்சம் பெற்ற ரிஷபராசி, ரிஷப லக்கணம் இன்ட்ராடே போகலாம். ஆனால் இவங்களுக்கு என்ன டார்கெட் முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே வேண்டாம். இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, ஒரு 10 இட்லி வரைக்கும் சாப்பிடுவீங்க. 50 இட்லி வச்சே சாப்பிடுவீங்களா? அதிகபட்சமாக 10 இட்லி தாங்க, அதுக்கு மேலே வேண்டான்னு சொல்கிறோம்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 இட்லிக்கு டிக்கெட்லாம் இருக்காங்க. 5 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். யார் எனக்கு சாப்பிட மாட்டேன், யார் எனக்கு இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்கிறீங்களோ, தயவுசெய்து அந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அந்த கடகராசிக்காரர்கள், அந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த துறைக்கு வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இன்ட்ராடே மட்டும் வருமானம் ஈட்டுவது அல்ல, அது போக இன்னும் நிறையா ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, ஹோல்டிங் இருக்குது, பொசிஷன் இருக்குது, ஸ்டாப் லாஸு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, ஐபிஓ, இந்த மாதிரி போயிடலாம்ல. நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள். சார், பங்கு சந்தையில் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர்? 12,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலாம் இருக்காங்கல்ல மிதன ராசி. ஆக அது எவ்வளோ பெரிய ட்ரிக்கெல்லாம் அதில் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு சாணக்கிய தந்திரம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் போகும்பொழுது இன்ட்ராடே அப்படிங்கிறது கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரன், அப்புறம் முழுமையான சந்திரன், அதுக்கப்புறம் தேய்பிறை சந்திரன், அதுக்கப்புறம் அமாவாசை, மிகுந்த ஒளி உள்ள பௌர்ணமி. இப்படி நிலையற்ற தன்மையுடைய சந்திரன் தான் இன்ட்ராடே. அதில் இந்த மீனம், மிதனம், கன்னி, தனுசு இந்த ராசிக்காரர்கள், இந்த ராசி அல்லது லக்னம் இன்ட்ராடேக்குள்ளார வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா,
மீனம், மிதனம், கன்னி, தனுசு. இன்னைக்கு நான் சொன்னது மாதிரி அந்த 10 இட்லிக்கு வருவோம். உபயம் என்பது ஏறவும் முடியாமல் இறங்கினதை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவர். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளார போய் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் மந்தமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இவங்க உள்ளே போகக்கூடாது, வெளியில் வந்துடணும். ஒரு நாள் பொறுத்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா உபயராசிகள் புதனாலும் குருவினாலும் ஆளப்படுகிறார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு டார்கெட்டை நிர்ணயம் செய்துவிட்டு அதற்கு மேல் எனக்கு தேவையில்லை, இவ்வளவு வருமானம் வந்தால் போதும் என்ற நிலையில் பொன் செய்யும் மருந்து என்று இருந்து விட்டால் தவறில்லை. இவங்களாம் இன்ட்ராடேயில் போகும்பொழுது கவனம் தேவை. அதே மாதிரி கடக லக்னம், கடகராசி, அவங்களும் ஒரு டார்கெட் நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா இது நமக்கு போதும், இதுக்கு மேலே வேண்டாம் என்ற மனநிலைக்கு வந்துடணும். அதுக்கடுத்தது இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரர்கள், அவங்களும் சந்திரன் உச்சம் பெறும்பொழுது இன்னும் ஒரு ப்ராஃபிட் வந்துவிட்டால் அந்த ப்ராஃபிட்டோட நிறுத்தாமல் இன்னும் வரும் என்று காத்திருப்பது தவறு. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே என்பது தினப்படி வருமானம் ஈட்டக்கூடிய துறை. அது உங்களுக்கு மேட்ச் ஆகாது. நீங்கள் எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் வந்துடுறீங்க. அடுத்தது இந்த சந்திரனுடன் யாருக்கெல்லாம் ராகு சேர்ந்திருக்கிறதோ, ராகு சந்திரன் சேர்க்கை, இவங்கெல்லாம் இன்ட்ராடேல வரும்பொழுது அந்த ஆசை என்பது அளவுக்கு அதிகமாக பிரம்மாண்டமான முறையில் உங்களை எடுத்து செல்வது தான் ராகு. அப்போ இன்ட்ராடேல வந்து ஒரே நாளில் 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும். என்கிட்ட 10 கோடி ரூபா இருக்குது, இன்னைக்கு காலில் போட்டு இன்னைக்கு ஒரே நாளில் 1 கோடி. ஏன்னா இப்போ 2012 வந்து இப்போ சென்னையில் பெங்களூர்ல இருந்து ஜாதகம் பார்க்க வர்றாரு கடகராசி. அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எத்தனையோ 3.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணார், மறந்து போச்சு. எப்படியா இருந்தாலும் 1.25க்கு மேலே தான் லாஸ் பண்ணிட்டேன் சார்னு வர்றாரு. அப்போ தான் அந்த ராசியினுடைய தன்மைகளை நன்கு ஆய்வு செய்கிறார். கடக ராசி என்பது ரொம்ப சரராசி, ஜலராசி, மூமெண்ட்ஸ் ஜாஸ்தி. அது என்ன ஆகிடுது, டோட்டலாக வந்து ஒரே நாளில் நம்ம சம்பாதிக்கணும். ஆக ஒரு 22 நாட்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க. ஒரு மாதம் நீங்கள் ஒரு பக்கம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபா. அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை நாம் இதில் பெறுவது எப்படி என்று அழகாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இந்த ட்ரேடிங்கை செஞ்சீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இந்த 1 லட்சத்தை தாண்டி சம்பாதிக்க முடியும். அதை விடுத்து ஒரே நாளில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த இன்ட்ராடேல போய் மாட்டிக்கிறது. ஒரு பெரியவர் கடகராசி அங்கிருந்து சென்னையிலேருந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் 450 கிலோமீட்டர் என்னை பார்க்கணுன்ட்டு. அற்புதமான போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் அவர்லாம் வழி நடத்தக்கூடியவர். ஆக இந்த இன்ட்ராடே அப்படிங்கிறது ராகு சந்திரன் சேர்க்கை. இந்த சந்திரன் அப்படிங்கிறது தான் இன்ட்ராடே, மறந்துடாதீங்க. சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் கிடக்கூடாது. சந்திரன் ஷட்பலத்தில் வலிமையாக இருக்கணும், சந்திரன் சுபகிரகங்களோட சேர்ந்திருக்கணும், சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். அதேமாரி உங்கள் லக்ன ரீதியாக கேந்திர திரிகோணங்கள் இருக்கணும். எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த லக்னம் அப்படின்னா இந்த சந்திரன் 6, 8ல் இருக்கக்கூடாது. 6, 8, 12 ஒரு விஷயம். லக்னத்தோட 6, 8, 12 சரிங்களா. அடுத்தது லக்னத்திலேயே சந்திரன், லக்னம் பிளஸ் சந்திரன், அது என்ன செய்யும், காலையில் ஒரு சிந்தனை, மத்தியானம் ஒரு சிந்தனை, இரவு ஒரு சிந்தனைன்னு மாற்றி மாற்றி நடத்துறது. இப்போ இவங்களாம் இன்ட்ராடே பண்ணும் பொழுது காசு இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உங்கள் லக்னத்திலேயே சந்திரன் சனி இந்த சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சனி வந்து சில விஷயங்களை நீங்கள் உள்ளார மூமெண்ட்ஸ் போகலாங்கும்போது தடுக்கும். தடுத்து நிறுத்தி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அது ஹை ரேஞ்சில் போகும். இப்படி ஹை ரேஞ்சில் போயிட்டு இருக்குதே, இன்னும் போகும்னு நினச்சி அப்போ போய் வாங்கினீங்கன்னா லோ ரேஞ்சுக்கு வரும். இந்த இன்ட்ராடே பிளானட்டை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவை எந்த மாதிரி ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கன்னிராசின்னு நினைக்கிறேன், அவர் யூஎஸ்ல இருந்து இந்த இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதில் போயிருந்தார், ஸ்கேல்பிங்கில் போயிட்டு
கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணிட்டார். நம்ம ஊர் காசே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே சொன்னார். அதை அவர் மீண்டும் திரும்ப பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை சொன்னோம். அதனால் இது தயவுசெய்து இந்த துறை எல்லோருக்கும் பயனுள்ள அற்புதமான ஒரு துறை. இதில் நல்லா சம்பாதிக்கலாம். அப்போ உங்களுடைய உடம்புல எண்ணெய் ஊற்றிட்டு உருண்டு போனாலும் ஒட்டுறது தானே ஒட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒட்டும் என்பதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு அட்வைஸ் வேணும்னு போடுங்க. ஏன்னா அதுக்கு மற்ற அப்பாயின்மெண்ட் இல்லாமல் தனி அப்பாயின்மெண்ட், கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு நான் விளக்கணும். சரிங்களா? அது மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக சொல்லித்தரேன். அதே மாதிரி லக்னத்தில் சந்திரன் கேது இருக்கக்கூடியவர்கள், லக்னத்தில் சந்திரன் அல்லது ராகு இருக்கக்கூடியவர்கள், அல்லது சந்திரன் ராகு சேர்ந்து எங்கே இருந்தாலும் சரி, நீங்களாம் இந்த இன்ட்ராடே பக்கம் வராதீங்க. உங்களுக்கும் வருமானம் ஈட்டுவதற்கு நிறைய வழிகள் உங்கள் ஜாதகத்திலேயே இருக்குது. அதை நாம் மிக தெளிவாக இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் விளக்குறோம். ஆக நேரம் கெட்டவர்கள், அஷ்டமச்சனி, 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, இந்த மாதிரி சனி நடந்து கெட்ட தசாபுத்திகள் நடந்திருந்து இன்ட்ராடேயில் போய் டெய்லி உட்காந்து சாயந்தரத்துக்குள்ளார சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஒரு 35,000 வந்திருக்கோம். நமக்கு பிரச்சனை தலைக்கு மேலே ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. 1 ரூபா வரும் என்று உட்காந்து 3 மணிக்கெல்லாம் அதையும் இழந்து மறுநாள் உட்காந்து அதை மீண்டும் நம்ம சம்பாதிக்கலான்னு மறுபடியும் போய் கடனை வாங்கி போட்டு மறுபடியும் லாஸ் ஆனவங்கள நிறைய பார்த்துருக்கேன். எனவே நேயர்களே, இந்த பயனுள்ள நிகழ்ச்சி முடிந்தால் பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை கீழே எழுதுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.